நாள் ரொம்ப வேகமாக ஓடினாலும் அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று. இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தோன்னா கிரில் பாக்ஸ் சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஐட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு போனோன்னே வெரைட்டியாக சில சட்னிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கிரில் அடுப்பு வேறு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்ல பொரிச்ச கார்ன் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொட்டேட்டோவும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் தந்தூரி சிக்கனும் ஹனி சிக்கனுமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரில் அடுப்பில் சிக்கனு, ப்ரானு, கடம்பா இப்படின்னு சொல்லி வெரைட்டியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. எறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் சும்மாவே நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். அதில் அப்புறம் மட்டன் பிரியாணி, மட்டன்லாம் ரொம்ப நல்லா வெந்து அரிசி எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மட்டன் கிரேவி, முட்டை கிரேவி இருந்தது. அது குழம்பு நல்லாவே இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸு, மில்க்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கடம்பா வச்சுருக்காங்க. மீன் வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கன் கிரேவி இருந்தது. அடுத்தது நூடுல்ஸு, பாஸ்தா இதெல்லாமே ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி வச்சுருக்காங்க, நண்டு கறி வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்பவே நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அடுத்து கடம்பா வந்து எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டிருந்தேன். ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் சும்மா ரப்பர் மாதிரி இருந்தது. ஆனால் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆட்டு ஈரல் கேட்டிருந்தேன். கொத்துக்கறியும் கேட்டிருந்தேன். அடுத்து டக்கு தோசை கேட்டிருந்தேன். டக்கு தோசை நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே லைவ் கவுண்டரில் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்துக்கறி ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. அடுத்து வந்து சிக்கன் கீமா கேட்டிருந்தேன். அதுவுமே பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு இப்போ வந்து கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்குது. அதை அவர் லைவ் கவுண்டரில் எப்படி பண்ணுறாருன்றதை பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ அதை வந்து தான் வீடியோ எடுத்து பிடிச்சி போட்டிருக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி போய் பாருங்கள், நல்லா இருக்கும். ஸோ வெட்னஸ்டே, வீக்கெண்டு எல்லாமே வந்து தனித்தனி வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க. கொத்துக்கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது நான் ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃப்ரை கேட்டிருந்தேன். தவா ஃப்ரை கிடையாது, கடம்பாவும் மீனும் சேர்ந்து நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. மட்டன் ஈரல் நல்லா இருந்தது. என் பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து பீஸா கேட்டிருந்தா. அவங்க வந்து இப்போ லைவில் வந்து பீஸா செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டாப்பிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது எனக்கு கீ ரோஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நான் கீ ரோஸ்ட் வேறு வந்து கேட்டிருந்தேன். அவங்க அதையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டாப்பிங்க்கு வந்து பீஸா ரெடி ஆகிட்டுருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பீஸா. பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி சொன்னாங்க. நான் ரெகுலராக நம்ம பீஸா சாப்பிட்றது, நான் அதனால் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் பீஸா எடுத்துக்கல. வயிற்றில் இடமும் இல்லை சாப்பிட்றதுக்கு, ரொம்ப டைட்டாகிடுச்சு. அவங்க பீஸா ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா பானிபூரி கவுண்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. அப்புறம் சாக்லேட் வந்து வேஃபல் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. இப்போ பீஸா பிடிச்சோடனே அடுத்தது நம்ம வந்து வேஃபல் தான் போகிறோம். இப்போ அடுத்து எனக்கு வந்து பிடிச்சது பார்த்திங்கனாக்கா வந்து வாத்துக்கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்குது, டக்கு. உங்களுக்கு வாத்துக்கறி பிடிக்கும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாத்துக்கறி வந்து ரொம்ப சூடுன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நல்லா ஆனிலாம் போட்டு பெப்பர் ஃப்ரை வந்து தூக்கலாக போட்டு பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அதுக்கான டிஷ்ஷஸ் தான் நான் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். இப்போது நான் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை என் பொண்ணு கேட்டிருந்தா. அவங்களுக்காக நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கிரில் பாக்ஸ் மற்ற இடத்துல நான் நிறைய பார்பிக்யூ போயிருந்தேன். அதில் வந்து கம்பேர் பண்ணும்போது கிரில் பாக்ஸ் வந்து பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது ஃப்ரூட்ஸ் வந்து சேலட்லாம் வச்சுருந்தாங்க. தர்பீஸும் இது மஸ்க் மெலன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரைட்டியாக வந்து கேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கப் கேக்கு, பேன் கேக்கு, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. எனக்கு வந்து மோமோஸ் வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நான் வெஜ்ஜு மோமோஸ் இருக்குது, நான்வெஜ் மோமோஸ் இருக்குது. நான் நான்வெஜ் மோமோஸும் கார சட்னியும் ஒயிட் சாஸ் பாவும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். என் பொண்ணு வந்து வேஃபல் வந்து கேக்கு, சாக்லேட் கேக் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ கேக் எடுத்து சாப்பிட்றாங்க. அடுத்து அவள் பாப்கார்ன் கேட்டிருந்தா. ஸோ பாப்கார்ன் வந்து சுட சுட பொரிச்சு அங்கே ரெடி ஆகிட்டே இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலாமான்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவளுக்கு வந்து வேஃபல் வந்து சாக்லேட் வேஃபல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு மேலே ஒரே சாக்லேட்லாம் ஃபுல்லாக டோஃபல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவள் டேஸ்ட் பண்ணாலும். மின்ட்டு புதினா ஃப்ளேவர் போட்டு ஒரு லெமன் ஜூஸு சும்மா அல்டிமேட்டாக டைஜஷன் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக குடிச்சிட்டு இருந்தேன் நான். அடுத்தது குலோப் ஜாமுன் வந்து டிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னுமே வந்து அடுத்தடுத்து கேக்லாம் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. மேலே செரிலாம் வச்சு நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. இப்போ அடுத்து வந்து சாக்லேட் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து மெல்ட் ஆகி வெளியில் வந்துட்டு நம்ம வேணும்னா அதை வந்து போய் டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது
பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ணுன்னு இருந்தது, சுகர் கேண்டி. அவங்க இப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறாங்க. நல்லாவே இருந்தது பஞ்சு மிட்டாய். ஆனால் என்ன வயிறு கடவுள் வந்து நமக்கு கொஞ்சம் தானே கொடுத்துருக்காரு, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பணமோ காசோ இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் சேர்த்து வச்சு அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம போதும்னு சொல்கிற ஒரே இடம் வயிறு மட்டும்தானே. என்னால் இப்போ எந்திரிக்க முடியல. அடுத்தது பானிபூரி ஐட்டம். அதில் என் பெரிய பொண்ணு வந்து தகிப்பூரி வேணும்னு கேட்டிருந்தா, அதனால் தகிப்பூரி வாங்கிறது போனோம். ஆனால் அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல போல இருக்கு, ஏதோ வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வாமிட்டும் எடுத்துன்னு வந்துட்டா. நார்மல் வந்து பானிபூரி வந்து எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. எங்கள் மாமுக்கு ஃபைனல் டச்சிங் முடிச்சாச்சு, ஜூஸும் குடிச்சு முடிச்சாச்சு, வெளியில் போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.